எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் சென்னை டு மகாபலிபுரம் ஈஸியர் வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கே பல சிற்பக்கடையை நீங்கள் ரோடோரமாக பார்க்கலாம். அதில் ஒரு கடையில் எடுத்த வீடியோ தான் இது. பொதுவாக பல கடைகளில் நீங்கள் சிற்பத்தை செதுக்கிறதே பார்க்கலாம். இந்த கடையில் வேறு இடத்துல பண்ணி இங்கே டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் சிலையை பார்க்க முடிஞ்சுது. இந்த கடையில் விசாரித்ததுக்கு கஸ்டம் ஆர்டரும் பண்ணுவோம். சைஸுக்கும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 வாரத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் ஒரு சிலை செய்ய ஆகும்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு எல்லா சிலையும் வெளியே தான் வச்சுருக்காங்க. நீங்கள் சிலையோட ஃபினிஷை பார்க்கணுன்னா சிலை மேலே தண்ணி ஊற்றினா அதோட ஃபினிஷ்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஒரு சிலையோட விலையை தீர்மானிக்கிறது பல ஐட்டம். அதில் ஒன்று ஆப்வியஸாக சிலையோட மெட்டீரியல். இங்கே கருங்கல்லில் பண்ணுவாங்க, கிரானைட்டில் பண்ணுவாங்க, மார்பிளில் பண்ணுவாங்க. அடுத்து சிலையோட ஃபினிஷ். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபினிஷ் வேணும், எவ்வளோ நல்ல ஃபினிஷ் வேணும், அது பொறுத்தும் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆப்வியஸாக சிலையோட ஹைட்டும் வெயிட். இந்த 4 ஐட்டம் தான் ஒரு சிலையோட ப்ரைஸை தீர்மானிக்குது. இந்த கடையில் நான் பார்த்த சிலையில் பல சிலைகள் ஹிந்து மத கடவுளாக தான் இருந்தது. அது தவிர புத்தர், ஜெயின் மற்றும் சில சமய கடவுளும் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் சில மாடர்ன் நாட்பிள்ளையார், மாடர்ன் டிசைன்ஸ், பில்லர், பெஞ்ச் போன்ற சிலையும் இங்கே பார்க்க முடிஞ்சுது. இங்கே வெயிலையும் மழையிலும் காயிற பல சிலைகள் கோயிலில் போய் கடவுளாக மாறுதா இல்லை வெறும் காட்சி பொருளாகவே இருக்க போதா என்பது வாங்குகிறவங்களும் அது அவங்களோட நோக்கத்தை பொறுத்து தான் இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய சினிமா பாட்டு தான் ஞாபகம் வருது. தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.